Hi, நான் டாக்டர் லாவண்யா அசோகன் ஃப்ரம் வாக் ஃபிசியோதெரப்பி கிளினிக் அம்பத்தூர் சென்னை. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஸ்ட்ரென்தனிங் ரொட்டின். ஸோ இந்த ஸ்ட்ரென்தனிங் ரொட்டினில் நான் மெயினாக வந்து அப்பர் பாடி, ஆப்ஸ் அண்ட் லோவர் பாடி இதில் எல்லாமே எப்படி ஒரு கம்மி டைமில் அண்ட் யாருமே வந்து இன்ஜுரி ஆகாமல் சில செட் ஆஃப் எக்ஸசைசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து இந்த ரொட்டனை வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரொட்டன் பண்ணும்போது நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் ஃபார்ம் வந்து என்னால் எந்த அளவுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்படி இருந்தும் உங்களுக்கு ஃபார்மில் டவுட் இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த எக்ஸசைஸை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஃபார்மில் டவுட் இருக்கிற எக்ஸசைஸை தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். யூ கேன் சென்ட் தட் பார்ட் டு மீ அண்ட் அதை கிளியர் பண்ணிக்கிட்டு கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஐம் அவைலபிள் இன் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் நீங்கள் யூடியூப் கமெண்ட்ஸில் கூட உங்களோட டவுட்ஸை வந்து தாராளமாக கேட்கலாம். பட் தயவு செஞ்சு டவுட்ஃபுல்லாக ஒரு எக்ஸசைஸ் கூட பண்ணாதீங்க. ஓகே. அண்ட் இதே மாதிரி இந்த எக்ஸசைசஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஜாயிண்ட்ல வலி வருது அண்ட் அந்த வலி அப்படியே வேர்சன் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அந்த எக்ஸசைஸை அதோடு ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது எக்ஸசைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து என்கிட்ட வந்து கேட்கலாம். ஐ வில் ஹெல்ப் யூ ஃப்ரம் மை சைடு. ஓகே. அண்ட் இது இல்லாமல் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெயின் ஆச்சு, நான் எப்படி அதை டக்குன்னு ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னா அந்த இடத்துல இமீடியட்டாக ஐஸ் வச்சுடுங்க. ஐஸ் வச்சுட்டு ஒரு 3 to 4 days அந்த மாதிரி வச்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரெயின் 90% குறைஞ்சிரும். ஏன்னா நான் ஸ்ட்ரெயின் வராது மாதிரியான ப்ரோட்டோகால் தான் ரெடி பண்ணியிருக்கேன். பட் இன்கேஸ் அது இருந்தது ஸ்டில் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்குமே வந்துட்டு யூ கேன் கம் அண்ட் ஆஸ்க் மீ. ஓகே. யா. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரெச் ரொட்டனில் ஐ ஆம் ட்ரைங் டு கவர் ஹெட், அதாவது நெக் மசில்ஸ், அப்பர் பாடி அண்ட் அதுக்கப்புறமா ஆப்ஸ் அண்ட் கோர்ன்னு சொல்லுவோம் இந்த மிடில் பார்ட்டை, அண்ட் அதுக்கப்புறமா லோவர் பாடி. ஸோ இதெல்லாமே வந்துட்டு நான் கவர் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த நெக். ஓகே. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெச் ரொட்டின் கண்டிப்பாக பண்ணதுக்கப்புறம், ஸ்ட்ரெச்சஸ்க்கு நீங்கள் யூஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்ட்ரென்தனிங் ரொட்டின் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்ட்ரெச்சஸ் பண்ணாமல் நீங்கள் ஸ்ட்ரென்தனிங் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 3 days நல்லா ஸ்ட்ரெச் மட்டும் பண்ணிக்கோங்க. காலையில் ஈவினிங் முடிஞ்சால் ஸ்ட்ரெச் மட்டும் பண்ணிக்கோங்க, இல்லை காலையில் மட்டும் கூட ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச் ரொட்டின் உங்களுக்கு செட் ஆனதுக்கு அப்புறம் தான் கம்பல்சரி ஸ்ட்ரென்தனிங் ரொட்டின் பண்ணணும். ஓகே. 100%. இது வந்து நீங்கள் கன்சென்ட் இல்லாமல், அதாவது நீங்கள் இதை வந்து நீங்களாக சூஸ் பண்ணி பண்ணுறீங்க. ஓகே. அண்ட் ஐம் ஆல்சோ கிவிங் திஸ் டேட்டா டு யூ. ஸோ இதில் நான் கொடுத்துருக்கிறது நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் படி பக்காவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் இதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் வித்தவுட் எனி இன்ஜுரிஸ். ஓகே. ஸோ ட்ரைங் டு ஹெல்ப் யூ ஹியர். ஸோ ப்ளீஸ் லிசன் டு மீ அண்ட் தயவு செஞ்சு ஸ்ட்ரெச் ரொட்டின் பண்ணாமல் ஸ்ட்ரென்தனிங் ரொட்டினுக்கு வராதீங்க. ஓகே. யா. ஸோ த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இஸ் உங்கள் கை நெக்கு ஹெட்டில் வந்து கை இந்த மாதிரி வச்சுட்டு உங்களோட ஹெட்டை அகெயின்ஸ்ட் யுவர் ஹேண்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இடத்துல அந்த மசில் ஆக்டிவேட் ஆகுது, உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணி 5 seconds ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ். இந்த மாதிரி 5 times பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பக்கம் 1 2 3 4 5. அதே மாதிரி பின்னாடி 1 2 3 4 5. நான் எப்படி பண்ணுறேன்னு தெரியுதா? ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு 1 2 3 4 5. என் கையை வச்சு தலையை அழுத்துறேன், என் தலையை கை பக்கமாக அழுத்துறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களோட நெக் மசிலில் ஒரு டென்ஷன் க்ரியேட் ஆகி நெக் மசிலில் இருக்க இது எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். ஓகே. மசில்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஷ்ரக்ஸ். ஸோ இப்படி நல்லா ஷோல்டரை லிஃப்ட் பண்ணிவிட்டு இப்படி ரிலாக்ஸ் பண்ணணும். கையெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரீயாக வச்சுக்கலாம். அப் டவுன், அப் டவுன். இதை வந்து ஸ்டார்டிங்கில் 6 times 2 sets அந்த மாதிரி பண்ணுங்கள். போக போக உங்களுக்கு பழகிடுச்சு, உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 10 times 3 sets இல்லை 10 times 6 sets வரைக்கும் கூட இந்த எல்லா எக்ஸசைஸுமே நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகே. அண்ட் தேர்ட் எக்ஸசைஸ்,
கை இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா இப்படி பின்னாடி ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் க்ளோஸ், ப்ரெஸ் ஓப்பன் க்ளோஸ். ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது உங்களோட எல்போஸ் க்ளோசர் டு யுவர் பாடி அண்ட் நல்லா பின்னாடி ப்ரெஸ் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணணும். ஸோ மை எல்போஸ் ஆர் ஸ்டில் வித் மை பாடி. ஸோ நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இது தேர்ட் எக்ஸசைஸ். ஸோ நம்ம நெக்குக்கு பார்த்துட்டோம், ஷோல்டருக்கு பார்த்துட்டோம், பேக் அப்பர் பாடி பார்த்துட்டோம். ஃப்ரண்ட் செஸ்ட்டுக்கு வால் புஷ்அப்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வால் புஷ்அப்ஸ் வந்து இந்த போயிட்டு நல்லா கொஞ்சம் வாலை விட்டு தள்ளி நிற்கோங்க. உங்களோட கையை வந்து இந்த மாதிரி நல்லா வைடாக ஓப்பன் பண்ணி வச்சு ஹீல் ரைஸ் பண்ணிவிட்டு நல்லா வால் கிட்ட போய் இப்படி மேலே வரணும். ஸோ இதில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த மாதிரி மேலோடம்பு மட்டும் கீழே எடுத்துகிட்டு போகிறது, கீழோடம்பு மட்டும் எடுத்துகிட்டு போகிறது பண்ணக்கூடாது. ஸோ இப்படி மொத்த உடம்பும் ஒன்றா போகணும், ஒன்றா வரணும். ஓகே, கை வந்து இப்படி மடித்து இப்படி நீட்டணும். ஓகே, ஸோ கேப் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் கையோட கேப். ஸோ ஹீல் ரைஸ் பண்ண போகிறீங்க, கையோட கேப் இந்த அளவுக்கு வச்சுட்டு இப்படி ஃபுல் பாடி முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு பின்னாடி எடுத்துகிட்டு வர போகிறீங்க. ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் செஸ்ட் மசில்ஸ் நல்லா ஒர்க் ஆகும். ஓகே, அண்ட் ஸோ இப்போ ஃப்ரண்ட் செஸ்ட் மசில்ஸ் பார்த்துட்டோம். இப்போ ஆப் மசில் பார்க்கணும். ஸோ ஆப் மசிலுக்கு உங்களோட கை நல்லா இந்த மாதிரி மேலே ரைஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ் பண்ணிவிட்டு உங்களோட காலை இந்த மாதிரி கொஞ்சம் பின்னாடி எடுத்துகிட்டு போய்க்கணும். ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி எடுத்துகிட்டு வரணும். ஓகே, ஸோ என் கால் எந்த அளவுக்கு பின்னாடி போகுதுன்னு பாருங்கள். ஸோ இது வந்து உங்கள் ஆப் மசில்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ சைட் மசில்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி டச் பண்ணணும். ஓகே, ஸோ என்னோட பாதத்தை நான் இப்படி வச்சுருக்கேன், வச்சுட்டு என் கை வச்சு இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்படி பண்ணும்போது என்னோட சைட் மசில்ஸ் நல்லாவே ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம சைட் மசில்ஸ்க்கு பார்த்துட்டோம். சைட் மசில்ஸ்க்கு அப்புறமா நம்ம லெக்குக்கு போகிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சேர், நீங்கள் ஸ்குவாட்ஸ்க்கு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேர் எடுத்துக்கோங்க. ஸோ சேரோட லெக்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் லெக்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃபார்வர்டாக வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் உங்கள் ஃபுட்டை வந்து இப்படி கொஞ்சம் அவுட்வர்டாக, ஸோ உங்கள் ஃபுட்டை இப்படி கொஞ்சம் அவுட்வர்டாக ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. கை இப்படி ஃப்ரண்ட்டில் வச்சு போயிட்டு இப்படி வரணும். ஓகே, ஸோ நீங்கள் கீழே போகும்போது உங்கள் நீ வந்து உங்கள் ஃபுட்டை இப்படி வச்சுருக்கீங்க இல்லையா, உங்கள் ஃபுட்டோட டைரக்ஷனில் ஸ்ப்ரெட் ஆகணும், ஸ்ட்ரைட்டாக போகக்கூடாது. ஓகே, ஸோ யுவர் நீ ஹேஸ் டு கோ டு யுவர் ஃபுட் டிரெக்ஷன் அண்ட் பட் நல்லா பின்னாடி புஷ் பண்ணி இப்படி வரணும். ஓகே, ஸோ இதுவுமே வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் 6-2லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ லெக் பார்த்தாச்சு. இப்போது பேக் மசில். ஸோ இந்த மாதிரி கை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சு பிடிச்சிட்டு நல்லா திரும்பி நின்றுட்டு லெக்கை நல்லா இந்த மாதிரி பேக்கில் கிக் பண்ணணும். ஓகே, ஸோ லெக் இந்த மாதிரி பின்னாடி வச்சு இப்படி பேக்கில் கிக் பண்ணணும். ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது நல்லா இங்கேருந்தே உங்களுக்கு அந்த மசில் ஒர்க் ஆகிற ஃபீலிங் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஹீல் ரைஸ். ஸோ கை இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் ஹீலை நல்லா ரைஸ் பண்ணி ட்ராப் பண்ணணும், ரைஸ் பண்ணி ட்ராப் பண்ணணும். ஓகே, ஸோ நான் ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லி எக்ஸசைசஸாக கொடுத்துருக்கிறதுனால லிமிட்டடாக தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஸ்ட்ரெயினும் ஆகாத மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வால் புஷ்அப்ஸ், ஸ்குவாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் மூமெண்ட்ஸ். அதை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். ப்ளீஸ் டோன்ட் கெட் இன்ஜர்ட். சேஃபாக பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கம்பல்சரி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். யூடியூப்லேயும் பண்ணலாம், இன்ஸ்டாலையும் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுலேயுமே நீங்கள் தாராளமாக டவுட் கேட்டுக்கலாம்.
ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஒரு நாள் இதை ட்ரை பண்ணி எனக்கு பெட்டராக ஃபீல் பண்ணால் கூட I'll be so happy. Thanks for watching.